ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள். இந்த நாளிலே யோபு எழுதின நூலிலிருந்து 42வது அதிகாரம் 2வது வசனத்துல யோபு ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறான். ஆண்டவரை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, என் அன்பு நண்பர்களே, இப்பொழுதும் யோபுல வாழ்க்கையில 7 குமாரரும் 3 குமாரத்திகளும், அங்கு 7000 மாடுகளும் ஆடுகளும் இப்படி வரிசையில் நிறைய வேலை ஆட்களும் இருந்தார்கள். பிசாசுடைய சோதனையினால், ஆண்டோட அனுமதியினால் அவனுடைய சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டான் பிசாசானவன். ஆண்டவரே அவனை குறித்து நல்ல சாட்சி சொல்றார். என்ன சாட்சி? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி நல்ல சாட்சி சொல்றார். அவனை குறித்து இப்படிப்பட்ட சாட்சி உள்ள ஒரு மனிதருக்கு பிசாசினால் எல்லா உயிரினங்களும் எல்லா ஆசீர்வாதமும் இழந்து போன சூழ்நிலையில அவன் மனைவி அவனை விட்டு சென்றால், தன் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல கடைசியா ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஒரு வாசகத்தை தெளிவா சேகரித்தேவரில், நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யோபுவை போல ஏதாவது இழந்து போயிருக்கிறீர்களா? இழந்து போன சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் நேசிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன எல்லா சந்தோஷங்களையும் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தர விரும்புகிறார். அது சாதாரணம் இல்லைங்க, 2 தனியாய் அவர் கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அன்பு நண்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில இழந்து போனதுக்கு ஈடாக 2 தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆக கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன பலனை, இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் உங்களுக்கு புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே மீண்டுமாக ஆண்டவரிடத்தில் விசுவாச அறிக்கை செய்யுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொன்ன வேத வசனத்தின்படி விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஊழியர்களையும் தொழில்களையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய்